என்னுடைய அன்பு தங்கமே, உன்னுடைய யதார்த்தமான மனதை வைத்து எல்லாருமே யதார்த்தமாகத்தான் இருக்கிறார்கள், எல்லாரும் மனதில் இருப்பதை தான் பேசுகிறார்கள் என்று நினைக்கிறாய். அப்படியெல்லாம் இல்லை வாழ்க்கை. ஒருவரை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன குணத்தில் இருக்கிறார்கள் என்று நீ முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீ ஒரு முறை ஒருவரிடம் போய் உனக்கு யாரை மிகவும் பிடித்திருக்கிறதோ அவரிடம் போய் எனக்கு ஒரு அவசரம், ஒரு 1000 ரூபா எனக்காக தர முடியுமா என்று கேட்டுப்பார். அவருடைய எண்ணங்கள் முழுதாக வெளிப்படும். யாரையும் இங்கு நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே. இங்கு எல்லோரும் காசு பணத்தை சுற்றிதான் இருக்கிறார்களே தவிர யதார்த்தத்தை யாரும் இங்கு விரும்புவது கிடையாது. நீ யதார்த்தமாக இருக்கிறாய் என்பதற்காக அடுத்தவர்களும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. வாழ்க்கையில் யதார்த்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டா? சிறு தலைவலி வந்தால் 1000 பேர் விசாரிப்பார்கள். பணம் நிறைய இருந்தால், பணம் இல்லாவிட்டால் செத்து கிடந்தால் கூட ஒருவரும் எட்டி பார்க்க மாட்டார்கள். பணம் இருந்தால்தான் இங்கு 10 பேர் சூழ்ந்து நிற்பார்களே தவிர பணம் இல்லை என்றால் ஒருவன் கூட யாரையும் வந்து எட்டி பார்ப்பது கிடையாது. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் உன்னிடம் யதார்த்தமாக இருக்கிறார்கள் என்ற வெகுளியாக இருந்து ஏமாந்து போய்விடாதே. எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துடன் தான் ஒவ்வொருடமும் பழகி கொண்டு இருக்கிறார்கள். அவரவர்களுடைய வாழ்க்கையை அவரவர்கள்தான் நிதானமாக இங்கு பயணிக்க வேண்டுமே தவிர நம் வாழ்க்கையை யாராவது ஒருவர் உதவி செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் இங்கு யாரும் பயணிக்கக்கூடாது. பிறக்கும் பொழுது யாருடைய நம்பிக்கையில் இந்த உலகத்திற்கு நீ வந்தாய்? உன்னுடைய நம்பிக்கையில்தானே நீ வந்தாய். உன்னுடைய முயற்சியில்தானே நீ வெளிவந்தாய். அதுபோல் உன் முயற்சியினாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையினாலும் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக அமைப்பாய். எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். எது நினைத்தும் காயப்படாமல் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையை மட்டும் பார். தைரியமாக இரு. ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு தைரியத்தை தரவும் தன்னம்பிக்கையை தரவும் இங்கு நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையை கவப்பதற்காக நிறைய பேர் நிறைய திட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை என்னும் பிடியில் நீ இருக்கும் வரை வெற்றி என்றும் ஓடை உனக்காக திறந்தே இருக்கும். பலர் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நீ தேர்ந்தெடுத்து அந்த பாதையில்தான் சென்று கொண்டு இருக்கிறாய். அதை நீ நிலையாக வைத்துக்கொள். எவ்வளவு தோல்வி பட்டாலும் உனக்கு தான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மனதில் கொண்டு வெற்றியாக ஓட்டப்பந்தயத்தில் உன்னுடைய வெற்றியை தொடர்ந்து காட்டு. இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்க யாரும் கிடையாது என்பதை மனதில் நிலையாக நிறுத்திக்கொள். தோல்விகளை கண்டு அஞ்சுபவன் வெற்றியை பார்ப்பது கிடையாது. தோல்வியை கண்டு அஞ்சாதவன் வெற்றியை சீக்கிரத்திலேயே பார்க்கிறான். நீ நடப்பதற்கு பாதை இல்லையா என்று கவலைப்படுகிறாயா? நீ நடந்து நடந்து பார். அதுவே ஒரு பாதையாகி விடும். அதை மனதில் வைத்துக்கொள். நீ உருவாக்குவதுதான் உன்னுடைய வாழ்க்கை. நீ செய்வதுதான் உன்னுடைய வாழ்க்கை. நீ எதை செய்கிறாயோ, எதை நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. நீ நல்ல பாதையில்தான் சென்று கொண்டு இருக்கிறாய். அதை மனதில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். முதல் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. அப்பொழுதுதான் உன்னால் நிலையாக ஜெயிக்க முடியும். ஏனென்றால் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை அடைக்க உட்காருபவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி வெளிச்சம் கூடிய சீக்கிரத்தில் உன் கையில் வந்து கிடைக்கும். தைரியமாக இரு. உனக்காக நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.